ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறது. அந்த இஹ்லாஸ் என்பது ஈமான் பாற்பட்டது, ஈமானுக்கு உட்பட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக தௌபா செய்வது. சுருக்கமாகவே என்ன சொல்லுங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லணும், ஆனா நேரம் இல்லை. தௌபா செய்வதும் கல்வி அமலை சேர்ந்தது, ஈமானை சேர்ந்தது. தௌபா என்பது வேறு, இஸ்திக்ஃபார் என்பது வேறு. இஸ்திக்ஃபார் என்பது அந்த நாவை சேர்ந்த அமல்களிலே வரும். நாவை சேர்ந்தது 7 என்பதாக சொன்னோமே அதுல வரும். தௌபா என்பது இருக்கின்றது. தௌபா என்று சொன்னால் மீளுதல் அப்படின்னு அர்த்தம். மீண்டு வருதல். எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட்டுட்டு திரும்பி வருதல் அப்படின்னு அர்த்தம். அத்தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பக்கம் நான் திரும்பி வருகின்றேன். அல்லாஹ்வை விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன், இப்போ நான் அல்லாஹ்வின் பக்கமே நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹு இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி அப்படின்னு சொல்றோம். வ அதூபு இலைஹின்னு சொன்னா அவன் பக்கமே நான் மீண்டு வருகின்றேன், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு வருகின்றேன் அப்படினாரு. தௌபா என்பதற்கு அந்த இந்த இடத்துல சில விளக்கங்கள், சில சின்ன குறிப்பு. தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருது. எந்த பாவத்தை செய்யறோமோ அதை விட்டுட்டு திரும்பி வர்றது. பாவங்கள்ல 2 வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், மற்றொன்று அடியாருக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள்னா இப்ப தொழுகை விட்டுட்டாரு, நோன்பு வைக்காம இருக்காரு, ஜகாத்து கொடுக்காம இருக்கிறாரு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை செய்யல. ஜினா செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கீபத் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தீமைகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் செய்யறாரு. இப்போ அல்லாஹ் சொல்லாததையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அல்லாஹ் சொன்னதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ் தஆலாவுக்கு குற்றம் இழைக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமா அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிறார். அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறாரு, அவர் அநியாயமா அடிக்கிறாரு, ஒரு மனிதனை திட்டுறாரு, ஒரு மனிதனுடைய மானத்தை சீர்குலைக்கிறாரு, பங்கப்படுத்துறாரு. இப்படி உள்ள பாவங்கள்லாம் அடியார்களுக்குரிய பாவங்கள். ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறது, திருடிக்கிறது, அவரை அடிக்கிறது, திட்டுறது, அநியாயமாக அவருக்கு ஏதாவது தீமைகளை செய்யறது, இதுவெல்லாம் அடியார்களுக்குரிய, அவர் மனம் நோகும்படியான காரியங்களை செய்யறது. இப்ப முதல் பாவம் இருக்குது பாருங்க, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே உள்ள பாவம். அதுக்கு நிபந்தனை 3. அந்த பாவத்தை விட்டு திரும்பி தௌபா செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிபந்தனைகள் 3. 1, அல்லாஹ் எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பாவத்தை முழுமையாக முதல்ல விட்டுறணும். எந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்காரோ அந்த பாவத்தை, ஒரு மனிதர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார், மது அருந்துவதை முழுமையாக விட்டுறணும், முதல்ல ஒரு நிபந்தனை. 2வது, தான் செய்த அந்த பாவத்தின் மீது நதாமத், வருத்தம் ஏற்படணும், கவலை ஏற்படணும். நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு கவலை ஏற்படும். சரிதான், என்ன பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தௌபாவாக ஆகாது. எவ்வளவோ பேர் என்னென்னமோ செய்யறாங்க, நான் செய்யறதான் பெரிய காரியமா அப்படின்னு என்ற எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதே நான் செய்யற காரியம் தான் பெருசா, நம்மளை போல எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அவங்களுடைய எண்ணம் அப்படி. ஆக தௌபா செய்யறதுக்கு முதல் ஷர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை முழுமையாக விட்டுறணும். 2வதாக அந்த பாவத்தை, செய்த பாவத்தை பற்றி உள்ள கவலை ஏற்படணும். 3வதாக இனிமேல் மௌத்தாகிற வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற உறுதி இருக்கணும், அஸ்ம். இந்த 3 தன்மைகள் அந்த ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தௌபா வந்துருச்சுன்னு அர்த்தம். 3 தன்மை நம்மள்ட்ட ஏற்பட்டுச்சு, நாம் செய்து கொண்டிருந்த பாவம் அல்லாஹ் தஆலாவால் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற பொருள். அந்த மன்னிக்கப்பட்டதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. என்னுடைய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம அந்த பாவத்திலிருந்து இப்ப சொன்ன முறைப்படிக்கு, இந்த ஷர்த்தின் படிக்கு தௌபா செஞ்சிட்டோம். சரி, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அடையாளங்கள் என்னன்னு கேட்டா, இபாதத்துகளின் மீது லஸ்ஸத், இன்பம் ஏற்படுறது. இபாதத்துகள்ல லஸ்ஸத், ஒரு இன்பம் ஏற்படுறது. தொழுகை, நோன்பு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பிரியமா இருக்கு. ரமதான் மாசம் வருதா, வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் மனசுல. இது இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். பாவத்தை, எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பாவத்தை பார்த்தா ஒரு வெறுப்பு ஏற்படும். இப்போ முதல்ல அந்த பாவத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, எந்த விதமான கவலையும் இல்லாம. இப்ப அந்த பாவத்தை நினைக்கும் போதே ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும், ஒரு கலக்கம் வரும், வேற இடத்துல கவலை வரும். அது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். இதெல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்கள். சரி, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு ஷர்த்து 3. அடியாருக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது, தௌபா இருக்குது, அதற்கு ஷர்த்து 4. ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுக்கிட்டேன், ஒரு மனிதனுடைய பொருளை அநியாயமா நான் பிடுங்கி இருக்கிறேன். இப்ப என்ன பண்ண, அந்த தௌபா, நான் தௌபா செய்யறதா இருந்தா முதல்ல அந்த அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வரணும், அந்த காசை.
அது எத்தனை கோடி ரூபாயா இருந்தாலும் சரி திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். முதல் நிபந்தனை அதான் அந்த பாவத்தை விட்டுறது அப்படின்னு அர்த்தம், கொடுக்கிறது. ரெண்டாவது இப்படி அபகரிச்சுக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை ஏற்படுறது. மூன்றாவது இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை நான் கியாமத் நாள் வரைக்கும், அதாவது என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்றது. நான்காவதாக அவரிடத்துல மன்னிப்பு கேட்கறது. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காம காசை மட்டும் கொடுத்துட்டா பத்தாது. காசை கொடுத்துட்டு நான் இப்படி உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன், உங்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்துக் கொண்டேன், உங்களை அநியாயமா அடிச்சுட்டேன், திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும். அவர் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அவர் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவம், குற்றங்கள், பெற்றோர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள், உறவினர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய உறவினர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள், முஸ்லிமான நண்பர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இதுல அடங்கும். எல்லாத்துக்கும் ஷர்த்து 4. இந்த 4 ஷர்த்து. முதலாவதாக அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். அவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். முதல்ல அங்க போய் மன்னிப்பு கேட்டுவான்னு தான் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அதுல பிரதானமாக பெற்றோர்களுடைய உரிமையை நம்ம கவனிக்கணும், ஹக்குகளை நம்ம கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமயம் கேட்டாங்க சஹாபாக்களிடத்துல, ஏழை என்பவர் யார் என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரிடத்துல தங்க காசும் வெள்ளி காசும் இல்லையோ, தீனாரும் திருகமும் இல்லையோ, அவர் தான் ஏழை அப்படின்னு சொன்னாங்க. அல்ல அந்த ஏழையை நான் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல இப்படி கேட்டு பொதுவாக உலகத்துல என்ன விளங்கப்படுதோ அதுக்கு மாத்தமா சொல்லுவாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, வீரன்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தரை யார் இன்னொருத்தர் கீழே வீழ்த்திடுறாரோ அந்த வீழ்த்தவர் இருக்காரு, அவர் தான் வீரன். அப்படிதான் நம்ம விளங்குவோம். அப்படிதான் சொன்னாங்க சஹாபாக்கெல்லாம். இல்ல அவர் வீரன் அல்ல, கோபம் வரக்கூடிய நேரத்திலே தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனிதன் வீரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இங்கே கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழை என்றால் யார் என்பதாக. சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி காசு இல்லாதவங்க ஏழை. இல்ல அவர் ஏழை இல்ல, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கியாமத் நாள்ல வந்து நிற்பான், மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வருவான். மஹ்ஷருடைய மைதானத்தில் வரும்போது அவனுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும். பெரிய மலைகளை போன்று நன்மைகளை குவிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு நிறைய தொழுது இருப்பான், நோன்பு வச்சிருப்பான், ஜக்காத்துக்கு ஹஜ் செஞ்சிருப்பாரு, நிறைய நன்மைகள் ஏராளமாக மலை போல இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதரை அடித்திருப்பார், ஒரு மனிதரை திட்டி இருப்பார், இன்னொரு மனிதருடைய பொருளை அபகரித்திருப்பார், இன்னொரு மனிதரை அவதூறு சொல்லி இருப்பார். இப்படி பல குற்றங்களை மனிதர்களுக்கு செய்திருப்பார். அவங்க எல்லாம் அல்லாஹ் தஆலாட்ட ரிப்போர்ட் செய்வாங்க, யா அல்லாஹ் இவர் உலகத்தில் இருக்கும்போது என்னை அடிச்சாரு, திட்டினாரு, என்ன அவதூறு சொன்னாரு, என்னுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அவருடைய குற்றச்சாட்டுகளை கேட்பான். கேட்ட பிறகு இவருடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு கொடுத்துருவான். ஏன்னா அங்க காசு கொடுக்க முடியாது பாருங்க. ஒருத்தருடைய பொருள் 1000 ரூபாய் நான் அபகரிச்சிருக்கிறேன், அநியாயம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னா, கியாமத் நாள்ல போனோம்னா அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும். அங்க 1000 ரூபாய் கொடுத்தா செல்லாது, எந்த நாட்டு காசும் செல்லாதுங்க, நன்மைகள் தான் செல்லுபடியாகும். அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவருடைய தகுதிக்கு தக்கவாறு அங்கே கொடுத்துருவார். எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்துக்கு தக்கவாறு. அதே போன்று இன்னொரு மனிதர் வருவார், என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய நன்மைகள் இருந்து அவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நீதியின் படிக்கு அதை கொடுத்துடுவான். அதே போன்று இன்னொருத்தர் வருவார், இப்படி பல பேர் வந்து இவருடைய நன்மைகள்லாம் எடுத்து சென்றுவாங்க. மலை போல இருந்த நன்மைகள்லாம் போயிடும், காலியா போயிடும். சும்மா வெறும் ஆளா நிப்பார் இவர். அந்த நேரத்தில் இன்னொரு ஆள் வருவார், யா அல்லாஹ் இவர் என்ன அடிச்சாரு, திட்டினார் அப்படின்னு. இப்ப இவருக்கு கொடுக்கிறதுக்கு இவர்கிட்ட நன்மையே இல்லை, எல்லா நன்மையும் காலியா போச்சு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நீதத்தின் காரணமாக என்ன செய்வான் என்று சொன்னால், அவருடைய தீமைகளை, அவருடைய குற்றங்களை, பாவங்களை எடுத்து இவர் மீது சுமத்தாட்டி சும்ம துரிஹ ஃபின்னார், இவரை நரகத்தில் தூக்கி எறியப்படும். அவர் தான் என்னுடைய உம்மத்துல ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எவ்வளவு பெரிய பணக்காரரா அந்த உலகத்துக்கு போனாருங்க. மஹ்ஷர்ல ஆரம்பத்துல போகும்போது பெரிய பணக்காரரா இருந்தார், கடைசியில நரகத்துக்கு போயிட்டார். இவர் தான் என்னுடைய உம்மத்தில் ஏழை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்போ ஒரு மனிதன் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய தீமைகளை விளைவிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலதான் எந்த மூமினான மனிதனுடைய உள்ளமும் புண்படாதவாறு நடந்து கொள்ளணும். முன்னால் உங்களுக்கு நேற்றும் கூட சொல்லி காட்டினேன், முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை, அவனுடைய கண்ணியத்தை குலைப்பது, சீர்குலைப்பது, அவனுடைய மனதை புண்படுத்துவது இருக்கின்றதே, அது மிக கடினமான குற்றம். அது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே தௌபா செய்வதிலே இந்த 2 வகையான நிலைகளையும் நாம் கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நாம் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். அடியார்களுக்கு நாம் குற்றம் செய்திருந்தால் அடியார்களிடத்தில் மன்னிப்பு தேடி பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். ஆக தௌபா என்பதற்கு இந்த விளக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும்.